சூப்பர் சிங்கர் நிகில் அவர்கள் ரீசெண்டா சரனோட அம்மாவுக்கு பரிசு ஒண்ணு கொடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில வெளியாகியிருக்கு. அது என்ன பரிசு? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 11 சமீபத்தில ரொம்பவே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு சீசன்ல சரண் அவர்கள் 2ண்ட் பிரைஸ் வந்திருந்தாரு. நிகில் அவர்கள் 1 பிரைஸ் வந்திருந்தாங்க. அண்ட் இந்த சீசன் முடிஞ்ச கையோடையே தொடர்ந்து ஃபினாலே கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களோட வீட்டுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில முதல் ஆளாக நிகில் வீட்டுக்கு போயிட்டு அங்க எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் கூட நம்ம சோசியல் மீடியா பேஜ்ல பார்த்துருந்தோம். அத தொடர்ந்து இப்ப அடுத்ததாக எல்லாருமே சரண் அவர்களோட வீட்டுக்கு போயிருக்காங்களாமா. அப்படி எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு போகும்போது, சரண் அவர்களோட வீட்டுக்கு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு போயிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள் கொண்டு போயிருந்திருக்காங்க. அதுல நிகில் அவர்கள் யாரும் எக்ஸ்பெக்ட்டே பண்ணாத விதமா கிஃப்ட் ஒண்ணு வாங்கிட்டு போயிருந்திருக்காரு. குறிப்பா சரணோட அம்மாவுக்காக வாங்கிட்டு போயிருந்திருக்காரு. அண்ட் அங்க போயிட்டு தான் அந்த கிஃப்ட்ட சர்ப்ரைஸா குடுத்திருக்காரு. அதுல தங்க மோதிரம் ஒண்ணு இருந்திருக்கு. அண்ட் இத யாருமே எக்ஸ்பெக்ட்டே பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இத குடுக்குறதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு முறை ஸ்டேஜ்ல நிகில் அவர்கள் அம்மாக்கு நான் மிகப்பெரிய அளவுல எதுவும் பரிசளிச்சது இல்ல. அம்மா ஒரு தங்க மோதிரம் கூட போட்டது கிடையாது. அவங்க கிட்ட தங்கமே கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த பார்த்து நிகில் அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காரு. அதனால தான் அவருக்கு இந்த சீசன் ஜெயிச்சு காசு வந்ததுக்கப்புறம் அண்ட் அதுல முதல் வேலையாகவே சரண் அம்மா அவர்களுக்கு ஒரு தங்க மோதிரம் ஒண்ணு எடுத்து குடுத்திருந்திருக்காரு. அண்ட் கண்டிப்பா இந்த மாதிரியான நல்ல குணத்தினால தான் நிகில் அவர்களுக்கு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாரி நான் நினைக்கிறேன். எப்போதுமே ஒரு சீசன்ல ஒரு பயங்கர ஃபயர் இருக்கும், ஒரு ஹேட் இருக்கும். இஃப் இன் கேஸ் ஜெயிச்சிட்டா கூட அடுத்த ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டாக் வந்து போய்க்கிட்டே இருக்கும். ஒரு ஃபயர் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த சீசன பொறுத்தவரைக்கும் எல்லாருமே பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ ஜெயிச்சாலும் ஓகே, நான் ஜெயிச்சாலும் ஓகே அப்படிங்கிற மாரி தான் இருந்தாங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்தாலும், 2ண்ட் பிரைஸ் வந்தாலும் சரணும், நிகிலும் அவ்வளோ க்ளோஸா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசென்ட்டா இப்படி ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. ஸோ இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜெம்மான சீசன் அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க எத ஃபீல் பண்ணீங்களா? உங்களுக்கு எது புரியுதா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல இத பத்தி ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சிம்பு அவர்கள் ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல விஜய் அவர்களோட ஜனநாயகன் படம் குறித்து, அதோட ரிலீஸ் இஷ்யூ குறித்து பேசியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விஜய் சார் கிட்டத்தட்ட 35 வருஷமா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்திருக்காரு. தமிழ் சினிமால ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்திருக்காரு. அவருக்கு வந்து இது கடைசி படம். அத நல்லபடியா போகணும் அப்படின்னு ஒரு நடிகனா மட்டும் இல்ல, ஒரு ரசிகனாகவும் எனக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கு. அப்படி இருக்கையில கண்டிப்பா அந்த படத்த வெளியிடுங்கன்னு கேட்கறதுல எந்த தப்புமே கிடையாது. விஜய் அவர்கள் இப்ப அரசியல் போயிருக்காரு. அரசியல பத்தி பேசணும்னா அதுக்கு நல்ல ஞானம் வேணும். அது என்கிட்ட இப்போ இருக்கான்னு தெரியல. ஸோ நான் அரசியல பத்தி பேச விரும்பல. பட் அவரு புதிய பாதை ஒண்ண தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த ஒரு பாதைக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாரு. மேலும் சென்சார் போர்ட் இஷ்யூவ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். இந்த படம்னு இல்ல, யாரோட படம்னாலுமே நான் இத விஷயத்த பத்தி பேசியிருப்பேன். அண்ட் இந்த ஒரு விஷயத்த நல்லபடியா முடிச்சு, விஜய் சாரோட ஃபேர்வெல நல்லபடியா முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாரி பேசியிருந்தாரு. முதல் நபராக இந்த ஒரு விஷயத்த பத்தி கேட்டவுன்ல பேசியிருக்காரு. இதுவே பரபரப்பா பேசப்படுது.